தமிழகத்திற்கு நீட் விலகு பெறுவோம் என்ற வாக்குறுதி என்ன ஆனது என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கேள்வி. நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணியில் இருப்போம் என்று கூற தயாரா என முதலமைச்சர் கேள்வி. திருச்சி உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து 4 பேர் உயிரிழந்ததாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம். குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் கண்டு கொள்ளாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். திருச்சி உறையூரில் 3 பேர் உயிரிழந்ததற்கு குடிநீர் காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என அமைச்சர் KN நேரு விளக்கம். 4 வயது குழந்தை வயிற்றுப்போக்கால் உயிரிழந்ததற்கு ஆதாரம் இல்லை எனவும் சட்டப்பேரவையில் தகவல். இவ்வயிற்றுப்போற்றுக்கு அருகில் உள்ள கிராம பகுதிகளில் காணப்படுகிறது. இப்பகுதிகளில் நடந்த சித்திரை தேர் திருவிழாவில் உணவு, மோர் மற்றும் குளிர்பானங்கள் அறிந்து பாதிக்கப்பட்டதால் இவ்வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கக்கூடும். குடிநீர் குழாய்கள் மாநகராட்சி பகுதிகளிலும் கிராம பகுதியிலும் வெவ்வேறாக உள்ளதால் குடிநீர் காரணமாக இருக்க வாய்ப்பில்லை. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் முழுவதும் நிறுத்தப்பட்டு டேங்கர் லாரி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. அதிமுக பாஜக கூட்டணியால் முதலமைச்சர் அச்சமடைவது ஏன்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தாம் பொறுப்பு வகிக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு நிதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை என அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் வேதனை. பாசிட்டிவாக பேசுமாறு சபாநாயகர் அமைச்சருக்கு அறிவுறுத்தல். நெல்லை இருட்டுக்கடை உரிமையாளரின் மகள் அளித்த வரதட்சணை புகார் தொடர்பான வழக்கு. நேரில் ஆஜராகாத இருட்டுக்கடை உரிமையாளரின் மருமகன். அருப்புக்கோட்டை அருகே சிதம்பராபுரம் கிராமத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழை. சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. தெலுங்கானாவில் அமைச்சர்களின் ஹெலிகாப்டர் தரையிறங்கிய போது எழுந்த புழுதிக் காற்று. கூடாரங்கள் சரிந்து விழுந்ததால் காவல்துறையினர் காயம். திருவண்ணாமலையில் 34 கோடி ரூபாய் செலவில் 4 தளங்களுடன் அமைகிறது மினி டைடல் பூங்கா. ஓராண்டில் கட்டுமான பணிகள் முடிக்கும் வகையில் டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. மதுரை மாவட்டத்திற்கு மே 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மதுரையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் பொன்முடிக்கு எதிராக கண்டன முழக்கம். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் ஜாபர் சாதிக்கிற்கு ஜாமீன். மணி சிசோடியா வழக்கை முன்னுதாரணமாக வைத்து ஜாமீன் வழங்குவதாக உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவையில் வரும் 26, 27 தேதிகளில் தமிழக வெற்றிக்கழக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான செயல்பாடுகள், களப்பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் விஜய் பங்கேற்கிறார். குடியாத்தம் அருகே பயணியர் நிழற்குடையின் பூச்சி 2 நாட்களில் பெயர்ந்து விழுந்தது. இரவோடு இரவாக நடைபெற்ற சீரமைப்பு பணிகள். தமிழ்நாட்டில் மதுரை, ஈரோடு உள்ளிட்ட 8 இடங்களில் 100 டிகிரி செல்சியஸை தாண்டிய வெப்பம். அதிகபட்சமாக வேலூரில் 104.4 டிகிரியாக வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் வருகையொட்டி மனைவி உஷாவின் சொந்த ஊரான ஆந்திராவின் பட்லூர் கிராமத்தில் மக்கள் மகிழ்ச்சி.
மருமகனை வரவேற்க தடபுடல் ஏற்பாடுகளுடன் காத்திருப்பு. நாளை சவுதி அரேபியா செல்கிறார் பிரதமர் மோடி. ஏற்கனவே 2014-19 சென்று வந்த நிலையில் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அழைப்பை ஏற்று 3வது முறையாக பயணம். மத்திய பாஜக அரசுடன் இந்திய தேர்தல் ஆணையம் உடன்படிக்கை செய்து கொண்டு செயல்படுகிறது. அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.